பீகாரில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் நகை கடைக்குள் புகுந்து கைவரிசை காட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். வைத்தி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா. பாஸ்வாலா, பி த பாஸ். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்கள். பீகாரில் பட்ட பகலில் அரங்கேறி இருக்கக்கூடிய ஒரு கொள்ளை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பீகார் மாநிலம் போஜ்பூர் மாவட்டம் அரா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பிரபல தனிஷ்க் என்ற நிறுவனத்தினுடைய நகைக்கடை ஷோரூம் அமைந்திருக்கிறது. இந்த நகைக்கடை ஷோரூமுக்குள் இன்று காலை முகமூடி அணிந்தும் தலையில் ஹெல்மெட் அணிந்தபடும் நுழைந்த சுமார் 8 முதல் 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களிடமிருந்து துப்பாக்கியை பறித்து கொண்டு அதே துப்பாக்கியை வைத்து அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த நகைக்கடை ஊழியர்கள், கடையில் இருந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் பாதுகாவலர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி அவர்கள் அனைவரையும் தனியே ஒரு இடத்தில் நிற்க வைத்திருக்கின்றனர். அதன் பிறகு தாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த பையில் நகைக்கடையில் இருந்த கண்ணாடி குடுவைக்குள் வைக்கப்பட்டிருந்த அந்த நகைகளை எல்லாம் உடைத்து அவர்கள் தங்களுடைய பைகளில் நிரப்பிக் கொண்டு அங்கிருந்து தப்பியோடி இருக்கிறார்கள். குறிப்பாக நகைக்கடையில் பணியாற்றிய சில ஊழியர்களை கூட அந்த கொள்ளையர்கள் தாக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகின்றது. இதனைத் தொடர்ந்து அந்த நகையை கொள்ளையடித்து விட்டு துப்பாக்கியும் எடுத்துக்கொண்டு ஹாப்பி ஹோலி என்று கூறிவிட்டு அந்த சம்பவ இடத்தை விட்டு அவர்கள் தப்பியோடி இருக்கிறார்கள். கொள்ளை போன நகைகளின் மதிப்பு சுமார் 10 கோடி இருக்கும் என்று கூறப்படுகிறது. மற்றொரு தகவலோ சுமார் 25 கோடி மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் அந்த பட்ட பகலில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் அந்த பகுதியிலே ஒரு பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பவம் இடத்திற்கு தகவல் அறிந்ததும் விரைந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த கொள்ளையர்களை காவலர்கள் துரத்தி சென்றதாகவும் அப்போது காவல்துறைக்கும் கொள்ளையர்களுக்கும் இடையே நடைபெற்ற அந்த மோதலில் 2 கொள்ளையர்கள் காயமடைந்திருப்பதாகவும் கூட தகவல் கிடைத்திருக்கின்றது. தொடர்ந்து காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.